ஸோ இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டில் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கணும்னா ஒன்று லேசியாக இருக்கணும், இல்லை அன்எம்ப்ளாய்டாக இருக்கணும், இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் ரேண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. கேட்குறதுக்கு நேம் கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் வித்தின் அ ஃபியூ டேஸ் இதோட ஃபாலோவர் கவுண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய பெரிய கட்சிகளான பிஜேபி, காங்கிரஸை விட பீட் பண்ணி எங்கேயோ போய் நிற்குது. இந்தியா பூரா நார்த் டு சவுத் வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ், கிரிட்டிசிசம்ஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன்லைன் ஃபுல்லாக ஷேர் பண்ணப்பட்டது. இப்போது இந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி பிளாக் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட், இந்த மூமெண்ட் எப்படி கிரியேட் ஆச்சு, என்னெல்லாம் நடந்தது, இன்றைக்கி இதோட நிலைமை அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் இந்தியாவில் இவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சுன்னா, இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியா ஹேஸ் த மோஸ்ட் யங்கஸ்ட் பாப்புலேஷன் இன் த வேர்ல்ட். அதில் நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு சிஸ்டம் மேலே நம்பிக்கை கிடையாது. வி திங்க் இட்ஸ் broken. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் யங் பாப்புலேஷன் வாஸ் ஆல்ரெடி ஃப்ரஸ்ட்ரேட்டட். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரு சிங்கிள் ஸ்பார்க். ஆன் 15th May 2026 நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஒரு கேஸ் ஹியரிங்கில் அன்எம்ப்ளாய்டு ஆக்டிவிஸ்ட் யூத்தை வந்து காக்ரோச்சஸ் அண்ட் பேரசைட்ஸ் கூட கம்பேர் பண்ணி நம்ம சிஸ்டத்தை அட்டாக் பண்ணுறாங்கன்னு ஒரு ரிமார்க் பாஸ் பண்ணுறாரு. சோஷியல் மீடியாவில் யூத் அண்ட் ஜென்ஜிஸ் இதை எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு பெரிய இன்சல்ட்டாக ட்ரீட் பண்ணாங்க. பட் இதுக்கப்புறம் சூரியகாந்த் வந்து கிளாரிஃபிகேஷனும் கொடுத்தாரு. இது வந்து ப்ராடராக எல்லா யங்ஸ்டர்ஸும் பார்த்து அப்படி சொல்லலை. பட் இந்த கேஸ் ரிலேட்டடாக இருக்கிற யூத்ஸ் ஹூ ஃபோர்ஜ்ட் கிரெடென்ஷியல்ஸ், சிஸ்டம் அட்டாக் பண்ணுறவங்களுக்காக அதை அப்படி சொன்னேன் அப்படின்னு. பட் சோஷியல் மீடியாவில் ஸ்மால் டீட்டெயில்ஸ் அண்ட் nuances விட அந்த பெர்செப்ஷன் மேட்டர்ஸ் மோர். அண்ட் தட் பெர்செப்ஷன் சோஷியல் மீடியா பூரா ஒரு வைல்ட் ஃபயர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. 16th May 2026 வராரு அபிஜித் திப்கே. இவர் வந்து ஒரு 30-year-old ஸ்டூடெண்ட், பாஸ்டன் யூஎஸ்ல இருக்காரு. ஏற்கனவே ஆம் ஆத்மி பார்ட்டியோட பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாரு, ஒரு போஸ்ட் போடுறாரு. எங்களை காக்ரோச்சஸ்ன்னு சொல்றீங்க, வாட் இஃப் வி கம் டுகெதர், அதாவது நாங்களாம் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறாரு. இது வந்து சர்காஸ்டிக்கா ஆன்லைன் ஹியூமரா தான் போட்டிருக்காரு. பட் இன்டர்நெட் did what it does and social media ran with it. And என்னோட பர்சனல் ஒப்பீனியன், the name cockroach, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம யாருக்குமே காக்ரோச் பிடிக்காது. பட் தே அடாப்ட், சர்வைவ் அண்ட் தே கெட் த்ரூ எவ்ரிதிங். ஸோ அங்கிருந்து சிஜேபி டுக் ஆஃப். ஸோ இது வைரல் ஆனதுக்கு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டுமே ரீசன் கிடையாது. இதுக்கு மெயின் ரீசன் நம்பர் 1 வந்து ஹவு தே கன்வேட் த மெசேஜ். இது வந்து ஒரு போரிங் சீரியஸ் பொலிட்டிக்கல் மெசேஜிங் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணாமல் சர்காசம், ஃபன், மீம்ஸை வந்து பொலிட்டிக்கல் மெசேஜிங்கோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணது, இட் வாஸ் அ பிக் ஹிட். அண்ட் செகண்ட் மெயின் ரீசன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற யூத்தோட ஆங்கர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஏன்னா அவங்களோட சென்டிமெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அவங்களோட எமோஷன்ஸையோ அவங்களையோ கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான். இது வந்து பிஜேபி மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் காங்கிரஸ் அண்ட் அதர் பார்ட்டிஸ் இன் இந்தியா. இதுக்கு ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம தமிழ்நாடு. வி ஆல் வாண்டட் அ சேஞ்ச் அண்ட் வி வென்ட் வித் சம்திங் நியூ. ஸோ அதுதான் அக்ராஸ் இந்தியாவோட வாய்ஸாகவும் இருக்குது. அதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பட் இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா நாட் எவ்ரி ஒன் பாட் த ஸ்டோரி. லாட் ஆஃப் பீப்புள் வந்து இதோட க்ரோத் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட் ஆனிச்சு, இது வந்து ஆர்கானிக்கான க்ரோத் தானா, எஸ்பெஷலி இதோட கிரியேட்டர் வந்து ஏற்கனவே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லிங்க் இருந்ததுனால இதை நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஆன்லைனில் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இதோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, அதர் கண்ட்ரீஸ் லைக் பாகிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து கூட இருக்காங்க அப்படின்னு. பட் இந்த 2 கிளைம்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் எந்த ஒரு எவிடன்ஸோ ஃபேக்டோ டேட்டாவோ இதுவரையும் இல்லை. இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா, 23rd May 2026 வந்து இந்த எக்ஸ் அக்கௌண்ட் வந்து இந்தியாவில் பிளாக் செய்யப்படுது. அண்ட் எப்போதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறப்போ, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்போ தான் அதோட அவுட்ரீச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்ட். ஏன்னா கொஞ்ச நேரத்திலேயே காக்ரோச் இஸ் பேக் அப்படின்னு இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் செய்யப்படுது. அண்ட் இந்த வாட்டி அதோட பாப்புலாரிட்டி இன்னும் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் திஸ் கம் பேக் வாஸ் ஸ்ட்ராங்கர் தேன் பிஃபோர். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த ஸ்டோரி இங்கே முடியல. காக்ரோச் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபவுண்டரோட பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் வெப்சைட் எல்லாமே ஹேக் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதில் 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. யூத் வந்து இதை சப்ரெஷனாக பார்க்குறாங்க, கிரிட்டிக்ஸ் இதை வந்து நமக்கு இன்னும் ஃபுல் ஸ்டோரி தெரியாது, ஸோ இட்ஸ் அ நரேட்டிவ் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ரைட் நவ் பர்சனலி சிஜேபி ஒரு வியர்டான ஸ்பேஸில் தான் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட்ஸ் நாட் அ ரெகுலர் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். பட் இது என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, இந்தியா வாண்ட்ஸ் அ சேஞ்ச், இந்தியன் யூத் வாண்ட் சீ சேஞ்ச், எஸ்பெஷலி ஜென்சிஸ். இது வந்து ஒரு பிக் பொலிட்டிக்கல் டிஸ்ரப்ஷனை உண்டாக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தே ஆல் வாண்ட் சேஞ்ச் அண்ட் வி ஆல் வாண்ட் சேஞ்ச். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.